SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ரத்னவேலு எழுதிய டைம்ஸ்வில் எனும் ஆங்கில நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. ராயப்பேட்டையில் உள்ள இந்திய அதிகாரிகள் சங்க நூற்றாண்டு கட்டடத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி CB கார்த்திகேயன், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாஸ்கரன், மருத்துவர் சேஷசாயி ஆகியோர் பங்கேற்று புத்தகத்தை வெளியிட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி CB கார்த்திகேயன், சின்ன விதை மரமாக வளர்வது போல நம்பிக்கை எனும் சின்ன விதையை விதைத்து மனதில் மலர வையுங்கள் என்று டைம்ஸ்வில் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற இன்னும் பல புத்தகங்களை நீதியரசர் ரத்னவேலு எழுத வேண்டும் என்று கார்த்திகேயன் கேட்டுக்கொண்டார். இளங்கலை பட்டதாரி மாணவர்களை இதுபோன்ற புத்தகங்கள் வழிநடத்தும் என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நீதியரசர் பாஸ்கரன், மக்களின் உணர்வுகளை அறிந்து அவர்களது தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாம் ஒரு சிறந்த நாட்டில் தற்போது வாழ்ந்து வருகிறோம் எனவும் அதன் சிறப்பு குறித்தும் அழகாக நீதியரசர் ரத்னவேலு எழுதியுள்ளதாக நீதிபதி பாஸ்கரன் புகழாரம் சூட்டினார். ஓய்வு பெற்ற நீதியரசர் ரத்னவேலுவின் எழுத்துப் பணி சிறக்க வாழ்த்துவதாகவும் நீதிபதி பாஸ்கரன் தெரிவித்தார். கடைசியில் பேசிய நூல் ஆசிரியரும் முன்னாள் நீதிபதியுமான ரத்னவேலு இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் மிகவும் பெருமை அடைவதாக கூறினார். அவர் உண்மையிலேயே ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் முதன்மை மாவட்ட நீதிபதியாக இருக்கும் பொழுது எப்படி அனைவரையும் அணைத்து கொண்டு தன் செயல்பாடுகளை செய்தார் என்பதற்கு உதாரணமாக இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தன்னுடைய அனுபவத்தில் பல்வேறு மக்களை சந்தித்திருக்கிறார். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ற சட்ட உதவி மையத்தில் தலைவராக இருந்திருக்கும் நேரத்தில் தன் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து எண்ணங்களையும் இந்த கவிதைகள் மூலமாக எடுத்து உரைத்திருக்கிறார். மிக அற்புதமான சில வாக்கியங்களை அதில் கூறியிருக்கிறார். புத்தகத்தை முதலில் என்னிடம் கொடுத்த பொழுது அதை நான் முதலில் மேலோட்டமாக பார்த்தேன். பிறகு அதை பார்த்த பிறகு ஒவ்வொரு பக்கத்தையும் பார்க்க ஆவல் ஏற்பட்டது. இம்மார்டல் சோல், there's one poem called Immortal Soul. நம்முடைய ஜீவன் எப்படி அழியாமல் இருக்கும் என்பதை அந்த தலைப்பை எடுத்து கூறுகிறது. இம்மார்டல் சோல், அந்த இரண்டு வார்த்தைகளிலுமே ஒரு பெரிய ஒரு there is big idea behind that.